டிஎன்பிசி நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கணிதத்திலிருந்து 982வது கொஸ்டின், கூட்டு வட்டி சம்பந்தமான கணக்கு. வினாய் வாசிக்கிறேன். வினாய் எண் 982. திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்தார். திட்டம் எக்ஸின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் 20% பேர் ஆனம் ஆகவும், திட்டம் ஒய்யின் கீழ் 2 திட்டம் இருக்குது. அப்படின்னா எக்ஸ் திட்டம் ஒன்று, ஒய் திட்டம் ஒன்று. எக்ஸ் திட்டத்தில் 20% இன்ட்ரெஸ்ட்டு பேர் ஆனம், திட்டம் ஒய்யில் கூட்டு வட்டி விகிதம் 25% பேர் ஆனம் ஆகவும் இருந்தது. திட்டம் எக்ஸில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி ரூபா 1804. திட்டம் ஒய்யின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும்? ஆண்டுகள் ரெண்டுமே ரெண்டு வருஷம்தான். எக்ஸ் 2 திட்டத்துலையுமே 2 வருஷம்தான். முதல்ல இப்போ என்ன கொடுத்துன்னு கேட்டுருக்கு. அப்படின்னா கூட்டு வட்டி ஒரு முதலீட்டில் கொடுத்துருக்கு. எக்ஸ் திட்டத்தில் 20% இன்ட்ரெஸ்ட்டு, ஒய் திட்டத்தில் 25% இன்ட்ரெஸ்ட்டு. ஆர் எண் ரெண்டுமே 2 வருஷம்தான். முதலில் 1804 கூட்டு வட்டி நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸ் திட்டத்தில் 1804 கூட்டு வட்டி கிடைக்குது. ஒய் திட்டத்தில் எவ்வளவு வட்டி தொகை, அதாவது கூட்டு வட்டி தொகை எவ்வளவு கிடைக்கும்? அதுதான் கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ சுருக்கம் பண்ணிக்கலாம். 2 திட்டம் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஒய் 2 திட்டம் இருக்குது. எக்ஸ் ஒய் 2 திட்டத்தில் என்னென்ன கொடுத்துன்னு பார்ப்போம். ரெண்டுமே தொகை ஒரே தான். பிரின்சிபால் ரெண்டுலேயும் ஒரே தொகை தான். எக்ஸ் திட்டத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, ஒய் திட்டத்தில் 25%. எண் ரெண்டுலேயுமே 2 வருஷம்தான். என் = 2 ரெண்டுமே. முதல் திட்டத்தில் கூட்டு வட்டி கொடுத்துருக்கான். சிஐ 1804 ரூபா. ரெண்டாவதில் சிஐ கேட்டிருக்கு. இங்கே பி நம்ம முதல் திட்டத்துலேருந்து கூட்டு வட்டி கொடுத்ததுனால இதுலேருந்து என்ன செய்யணும், நம்ம பி கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கான சூத்திரம் முதல்ல எழுதிக்கணும். 2 திட்டம், எக்ஸுங்கிற திட்டம், ஒய்ங்கிற ஒரு திட்டம். முதல் திட்டத்தில் 6 கொடுத்துருக்கு, ரெண்டாவதுலேயும் 6 கொடுத்துருக்கு. எண் 2 வருஷம் சேம். முதல் திட்டத்தில் சிஐ காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதுல கேட்டிருக்கு. இப்போ முதல் திட்டத்தில் நம்ம இப்போ கூட்டு வட்டிக்கான சூத்திரத்தை என்னது அதை எழுதணும். கூட்டு வட்டிக்கான சூத்திரம் சிஐ = P × 1 + R/100 whole power n -1. இதை கூட்டு வட்டிக்கான சூத்திரம். இப்போ நம்ம கொடுத்துருக்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கு அதை சப்ஸ்டிட் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ கொடுத்துருக்கு, அதாவது 1904. அதை வளர்ப்பு கழிக்கலாம். பி × 1 + R 20%. முதல் திட்டத்தில் R 20%. R 20/100 ஹோல் பவர் எண் 2 வருஷம் -1 = 1804.
கூட்டு வட்டி கொடுத்துருக்கான் முதல் திட்டத்தில். இதுலேருந்து நம்ம பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிச்சா அப்புறம் ரெண்டாவது திட்டத்துலேருந்து இதே கூட்டு வட்டி சூத்திரத்தில் பயன்படுத்தி அவங்களுக்கு கூட்டு வட்டி என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பி ஆகக்கூடி நம்ம கண்டுபிடிக்கணும். சூத்திரம் மெயின். ஓகே, பி இன்ட்டு இந்த 20 ஓர் 20 20 5 20 100ன்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா ஓர் 5 5 5 1 6 6/5 6/5 ஹோல் ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல் டு 1804. ஏன்னா முதல்ல இங்கே கூட்டு வட்டி கொடுத்துருக்கு சிஐ, அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ பி இன்ட்டு 6/5 ஹோல் ஸ்கொயர், மேலே 6 6 36, கீழே 5 25, இந்த ப்ராக்கெட் போயிடும் -1 இஸ் ஈக்குவல் டு 1804. ரொம்ப ஈஸியாக கால்குலேஷன் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேணாம். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், எல்சிஎம் 25 எல்சிஎம் எடுக்கணும். குறுக்கு பெருக்கல் மாதிரி 21 25, 36 25 போச்சுன்னா 11. அப்படின்னா பி இன்ட்டு 11/25 இஸ் ஈக்குவல் டு 1804. இப்போ இது பாருங்கள், டேரெக்டாகவே ரெண்டு பக்கமும் இந்த 1804 1 சேவரும் 1 8 4 12, 12 1 போச்சுன்னா 11. வித்தியாசம் 1 விட்டு 1 கூட்டுங்க, 1 8 4 12, 12 1 வச்சுன்னா 11. 11 வரனால இது 11வது வாய்ப்பாடில் அடங்கும். அதனால் 11 கேன்சல். ரெண்டு பக்கம் இங்கேயும் 11 இருக்குது, இங்கேயும் 11 கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஒரு 11 11, இங்கே ஒரு 11 11, 12 11 வச்சு 7 70, 6 11 66, 70 66 வச்சு 4 44, 4 11 44, அப்படின்னா 164. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு இந்த 25 குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இங்கே 164 இன்ட்டு இங்கே 25, 164 25 பெருக்குங்க. 164 25 பெருக்கலாம் 4100. இதுதான் பிரின்சிபால். முதல் திட்டத்திலேருந்து நம்ம எவ்வளோ தொகை அவர் வச்சுருக்காரு, எதுக்கு வட்டி வந்திருக்குது, இந்த பிரின்சிபால் பி 4100க்கு அந்த 1400 1204 ரூபா வட்டி வந்திருக்குது. இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பியை ரெண்டாவது திட்டத்தில் சப்ஸ்டிட் பண்ணி இப்போ எவ்வளோ சிஐ வருது, ரெண்டாவது திட்டத்தில் சப்ஸ்டிட் பண்ணி இங்கே வந்து 6 வந்து 25, எண் வந்து 2 தான். இப்போ சிஐ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது திட்டத்தில் சிஐ கண்டுபிடிக்க போகிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 1400. இப்போ திட்டம் 2 ஒய் திட்டத்திலேருந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய் திட்டத்திலேருந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதே காமன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சிஐ is equal to P into 1 plus R/100 whole power n minus 1. இதை மறந்துடாங்க, சூத்திரம் தான் மெயின். வித்தவுட் ஃபார்முலா யூ கான் டூ திஸ் சம். இது சூத்திரம். ஓகே, இப்போ பி வந்து 4100 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி வந்து 4100 இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே வந்து ஆர் வந்து 25 ரெண்டாவது திட்டத்தில் 25/100, எண் வந்து 2 -1. $4100 1 25 4 25 100 1 டைம்ஸ் 4 டைம்ஸ்,
அப்படின்னா 1/4 இருக்குது. 1 + 1/4 எவ்வளவு? 4 4 4 1 5 5/4 ஹோல் ஸ்கொயர். 5/4 ஹோல் ஸ்கொயர் -1. கரெக்டாக அந்த ப்ராக்கெட்டில் கரெக்டாக எழுதணும். ஓகே, இப்போ இங்கே ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இல்லை. 5/4 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு? 5 25 4 16 25/16 -1. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ப்ராக்கெட் போயிடும். $4100. இப்போ 16 குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 25 - 16 எவ்வளவு? 25 16 வச்சு 9. 9/16. இப்போ இங்கே 4100 16ஆல் வகுக்கலாம். 4100 16ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 256.25. இந்த 4100 16 வகுத்தா 256.25 வரும். கரெக்டாக போட்டு பாருங்கள். இன்ட்டு இந்த 9 இருக்குது, பெருக்கல் இன்ட்டு 9. இதை பெருக்கினா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். 95 45 5 மிச்சம் 4. 92 18 4 22 2 மிச்சம் 2. 96 54 2 56 6 மிச்சம் 5. 95 45 5 50 0 மிச்சம் 5. 92 18 5 23. 2306.25. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது திட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. 2306.25 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 2306.25. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஆல்சோ கேட்ட கொஸ்டினும் கூட. ஸோ இதை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. 2 திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 திட்டத்தில் முதல் திட்டத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குது. ரெண்டுமே பி, ஒரே பி தான். அசல்ங்கிறது ஒரே தொகை தான். பி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவது திட்டத்தினுடைய அதே கூட்டு வட்டி சூத்திரத்தில் பிரதிட்டால் ரெண்டாவது திட்டத்தில் ஒய் திட்டம். ரெண்டாவது திட்டத்தில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். $2306.25 தான் சரியான விடை. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீர்கள், என்னுடைய வீடியோ எப்படி இருக்கிறது என்பதை டைம் இருக்கும்போது முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கேற்றபடி நான் அடுத்த வினாக்களை அனுப்புவதற்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.